அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்பார்க்கப்பட்ட அந்த நபியார். உலகில் உள்ள 3 பெரிய மதங்களான யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகியவற்றுக்கு இடையில் இருக்கும் வேற்றுமையின் வரலாறு பழமையான ஒன்று. கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகியவற்றின் வரலாறு எவ்வளவு பழமையானதோ அந்த அளவு அந்த வேற்றுமையின் வரலாறும் பழமையானதாக இருக்கிறது. இந்த வேற்றுமைகளுக்கு மத, அரசியல், பொருளாதார ரீதியான பல்வேறு காரணங்களை கூறலாம். ஆனால் மோசே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூகத்தாராகிய இஸ்ரவேலரிடமிருந்து விடைபெறும் போது அவரிடம் ஆற்றிய பேருரையே இவ்வேற்றுமைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அந்த உரையில் அவர்கள் கூறியதாவது: இறைவன் உங்கள் மத்தியிலிருந்தே, அதாவது உங்கள் சகோதரரிடமிருந்தே என்னை போன்ற ஒரு நபியை, தீர்க்கதரிசியை அனுப்புவான். நீங்கள் அவருக்கு செவிமடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். உபாகமம் 18:15. விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் இந்த முன்னறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் ஆகிய 3 மதத்தினரும் விவிலியத்தை இறைவன் அளித்த வேதம் என ஏற்றுக்கொள்கின்றனர். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மும்மதத்தினரும் இறைத்தூதர் என்றும் ஏற்றுக்கொள்கின்றனர். எனவேதான் இந்த முன்னறிவிப்பு 3 மதத்தினரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் இப்பிரச்சனை தொடர்ந்து இவர்கள் மத்தியில் விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த நபி இயேசு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் யூதர்களோ அந்த நபி இன்னும் தோன்றவில்லை என்கிறார்கள். முஸ்லிம்களோ அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பு கூறுகிறது. ஆகவே அந்த நபி வந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த வேற்றுமையின் தர்க்க ரீதியான விளைவு இதுவே. கிறிஸ்துவர்கள் கூறுவது சரியென்றால் யூதர்கள் அந்த நபி வருவார் என்று இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கோட்பாடு தகர்ந்து விடுகிறது. அத்துடன் அந்த நபி வந்து விட்டார்கள், அவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் முஸ்லிம்களின் கருத்து மறுக்கப்படுகிறது. யூதர்களின் கோட்பாடு சரியானது என்று ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் அந்த நபியை அறிந்து கொள்வதில் ஏமாந்து விட்டார்கள் என்றுதான் பொருளாகும். இஸ்லாம் செய்யும் வாதம் சரியென்றால் கிறிஸ்துவ யூத அடிப்படைகள் தகர்ந்து விடுகின்றன. இது வேற்றுமையின் கண்ணோட்டத்தில் செய்த ஆய்வாகும். ஆனால் ஒற்றுமையின் ஒரு அம்சத்தையும் நாம் இதில் காணலாம். அந்த நபி யார் என்று முடிவெடுப்பதில் இந்த 3 மதத்தை பின்பற்றுவோரும் ஒன்றுபட்டு விட்டால் பல நூற்றாண்டுகளாக நிலை வரும் வேற்றுமையும் அதன் அடிப்படையில் உருவான பிணக்குகளும் முடிந்துவிடும். உலகில் உள்ள மக்கள் தொகையில் ஒரு கணிசமான அளவு மக்கள் ஒரே மையத்தில் கூடி இணைந்து விடுவர். இந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பு அதிக முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது. அதன் மீது தனி கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. வாருங்கள் அதை பார்ப்போம். இந்த அறிவிப்பில் 2 விஷயங்கள் மிகவும் தெளிவாக உள்ளன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு பின்பு அந்த நபி வருவார் என்று அறிவித்துள்ளார்கள். மேலும் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர் ஆவார். இந்த 2 அம்சங்கள் குறித்து இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் மத்தியிலிருந்து என்று கூறியது யாரை குறிக்கும், உங்கள் சகோதரரிடமிருந்து என்று கூறியது யாரை குறிக்கும் என்பதை பற்றித்தான் வேற்றுமைகள் நிலவுகின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த உரை தம் சமூகத்தாரிடமிருந்து விடைபெறும் போது அவர்களுக்கு கூறிய அறிவுரையாகும். உங்கள் மத்தியில் என்று அவர்களை பார்த்து கூறியது அந்த மக்களின் 2 அந்தஸ்துகளை குறிக்கலாம். இஸ்ரவேலர்கள், இஸ்ராயல்கள், இஸ்ரேல் என்னும் சிறப்பு பட்டம் பெற்றிருந்த யாக்கோபு, அதாவது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததி ஆவார்கள். இஸ்ரவேலர்கள் உலகில் உள்ள மற்ற சமூகங்களை விட கண்ணியம் உள்ளவர்களாக இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரியாதைக்குரிய குடும்பத்தில் ஈசாக், அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் வழி தோன்றல்களாக வந்துள்ளனர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆதியாகமம் 25:19. பிறகு ஈசாக் தாம் பெற்ற குழந்தைக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். ஆதியாகமம் 25:26. இஸ்மவே, அதாவது இஸ்மாயிலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆதியாகமம் 17:20.
இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் சந்ததியினருக்கும் பல பாக்கியங்களை தருவதாகவும் உலகில் உள்ள மற்ற சமூகங்களை விட அவர்களுக்கு சிறப்புகள் அளிப்பதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களின் முதல் அந்தஸ்தில் இதனை குறிப்பிட்டிருந்தால் அதன் பொருள், இஸ்ரேலின் சந்ததிகளே, அந்த நபி உங்கள் மத்தியேதான் தோன்றுவார், அதாவது அந்த நபி இஸ்ரவேலராக இருப்பார் என்பதாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உரை அந்த சமூகத்தின் இரண்டாவது நிலையை குறிப்பிடுவதா இருந்தால் அதன் பொருள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாரே, அந்த நபி உங்களில் தான் வருவார், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தில் தோன்றுவார் என்பதாகும். ஆனால் அந்த நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரது வழி தோன்றலாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மற்றொரு மகனின் வழியாக வரும் சந்ததிகளிலும் தோன்றக்கூடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் மத்தியில் என்று சொல்லும்போது தெளிவு ஏற்படாது என்பதற்காகவே உங்கள் சகோதரரிலிருந்து அந்த நபி வருவார் என்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்திலிருந்துதான் அந்த இறைத்தூதர் வருவார் என்பதை இந்த இறைவாக்கு கூறுகிறது. இதே கருத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்துள்ள மற்றொரு இறைவாக்கும் வலியுறுத்துகிறது. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணேன். உபாகமம் 18:18-19. இங்கே நாம் சற்று கவனிப்போம். சகோதரர் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது, இஸ்ரவேலர் என்று குறிப்பிடவில்லை. கர்த்தரை முகமுகமுமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. உபாகமம் 34:12 என்று விவிலியமே விளக்கமாய் உரைக்கின்றது. மேலும் புதிய ஏற்பாட்டில் ஒரு செய்தி இவ்வாறு வருகிறது. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3:22. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. அப்போஸ்தலர் 7:37. இந்த விளக்கங்களை கொண்டு பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உரையின் பொருள் இவ்வாறு அமைகிறது. வருங்காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளில் ஒரு நபி தோன்றுவார். அவர் இஸ்ரவேலர்களின் சகோதரர்களில் தோன்றுவார். இஸ்ரவேலர்களின் சகோதரர்கள் என்பது யாரை குறிக்கிறது என்ற வினா இப்பொழுது எழுகிறது. தௌராத் என்ற பழைய ஏற்பாடு மிகவும் தெளிவாக கூறுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவர்களுடைய மூத்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழி தோன்றல்களுக்கு பனி இஸ்மாயில் என கூறப்படுகிறது. அவர்களுடைய இளைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். பிறகு அவர்களுடைய சந்ததிகளுக்கு பனி இஸ்ராயில் என்ற பெயர் வந்தது. இவ்வாறாக பனி இஸ்ராயல்களுக்கும் பனி இஸ்மாயிலுக்கும் இடையில் சகோதர தொடர்பு இருந்தது என்பது வெளிப்படை. இந்த 2 சந்ததிகளுக்கும் இறைவன் தன் பாக்கியங்களையும் கொடைகளையும் அருள்வதாக வாக்குறுதி அளித்துள்ளான். அந்த வழி தோன்றல்கள் வளரும், பெருகும், அவர்களில் மன்னர்களும் தலைவர்களும் தோன்றுவார்கள். உன் குமாரனுக்கு அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆதியாகமம் 17:19. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். சந்தேகமின்றி அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறின. பனி இஸ்ராயல்களுக்கு உலகில் மேன்மை கிடைத்தது. அவர்கள் வளர்ச்சி பெற்றனர். உலக சமுதாயத்தினர் அனைவரையும் விட அவர்களுக்கு பல சிறப்புகள் கிடைத்தன. இணையற்ற ஆட்சியாளர்கள் அவர்களில் பிறந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நூற்றுக்கணக்கான இறை தூதர்கள் அவர்களில் தோன்றினார்கள். ஆனால் பனி இஸ்மாயில்கள் குறித்து இறைவனுடைய இந்த வாக்குறுதிகள் நிறைவேறினவா? காரணங்கள் எது இருப்பினும் விவிலியம் இந்த விஷயத்தை குறித்து மௌனமாகவே இருக்கிறது. இறைவனின் வாக்குறுதி பனி இஸ்ராயல்களை பொறுத்தவரையில் நிறைவேறி அவர்களிடையே எண்ணற்ற இறைத்தூதர்கள் தோன்றினார்கள். ஆனால் பனி இஸ்மாயில்களில் ஒரு நபியும் தோன்றாது இறைவனின் வாக்குறுதி நிறைவேறாமல் இருக்குமா? இதை போன்றே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பேருரையில் இஸ்ரவேலர்களின் சகோதரர்களில், அதாவது இஸ்மவேலரில் தம்மை போன்ற ஒரு நபி வருவார்,
இஸ்ரவேலர் பனி இஸ்ராயல்கள் அவரை ஏற்று அவருக்கு பணிய வேண்டும் என்று அறிவித்துள்ளார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த நபி தோன்றினார்களா? விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டின் கடைசி ஆகமமான மல்கியா கூறுகிறது, நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். மல்கியா 3:11. எனவே இந்த கடைசி ஆகமம் எழுதப்படும் வரை அந்த நபி தோன்றவில்லை. அதாவது யூதர்களின் கருத்துப்படி அந்த நபி இன்று வரை தோன்றவில்லை. ஆனால் இயேசுவை பின்பற்றுபவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்ற நபிமார்களும் முன்னறிவிப்பு தந்துள்ள அந்த நபி தோன்றிவிட்டார், அவர்தான் இயேசு என்று வாதம் புரிகின்றனர். யோவான் கூறுகிறது, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரனுமாகிய இயேசு என்றான். யோவான் 1:45. அதாவது பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு மூசா நபியும் மற்ற நபிமார்களும் அறிவித்தவர் நமக்கு கிடைத்து விட்டார், அவர்தான் யோசேப்பின் குமாரர் இயேசு ஆவார் என்றார். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.